நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். காலையில் எழுந்து உங்கள் ஃபேஸை பாருங்கள், எப்படி தக தகன்னு ஜொலிக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்களை எல்லாத்தையுமே எடுத்து ஃபேஸில் இருக்க மங்கு, டேன், பிக்மெண்டேஷன், கருவளையம் எல்லாத்தையுமே நீக்கி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக, க்ளோவாக, ஹோல் பாடி நல்லா பிரைட்டாக, ஒயிட்டாக மாற்றி தரக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம்ங்க. அப்ளை பண்ண அடுத்த செகண்டே உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேபி ஸ்கின் மாதிரி மாறிடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் தான் இது. பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீமாகவும் யூஸ் பண்ண போகிறோம், பேக்காகவும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, கிரேப்ஸ் தாங்க, காஞ்ச திராட்சைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த திராட்சை தான் எடுத்திருக்கோம். உலர் திராட்சைன்னு சொல்லுவாங்கள்ல, முந்திரி திராட்சை, அந்த திராட்சை தான் நம்ம எடுத்திருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஓரளவுக்கு நம்ம ஒரு 10-15 கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இது வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும், ட்ரையாக விடாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஃபேஸை வந்து நல்லா க்ளோவாக மாற்றி கொடுக்குங்க, ஷைனிங் கொடுக்கும் ஃபேஸுக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த திராட்சையை எடுத்திருக்கோம். நமக்கு எல்லா இடங்களும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதை வந்து இன்டேக்காக எடுத்தால் ரொம்ப நல்லது. இதேமாதிரி வெளியில் நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த கிரேப்ஸை நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நான் இந்த கிரேப்ஸை ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 10லேருந்து 15 கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். கிரேப்ஸ் வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஊறி இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த தண்ணியோடு நம்ம இதை வந்து அரைச்செடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்ட்டு நல்லாவே ஊறி இருக்குது. இந்த ஒவ்வொரு பழமும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீமாக கிடைக்கும். அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த திராட்சையை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அதில் வந்து ஊற வச்சுருந்த தண்ணியை தான் ஆட் பண்ணியிருக்கோம், வேறு எந்த தண்ணியும் இல்லை. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி அரைப்பட்டு வந்திருக்குன்னு. இப்படி தான் இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். இந்த கருப்பு எள்ளை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா அரைச்சி எடுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மில்க் ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ண முடியாது. எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி யூஸ் பண்ணுங்கள். செம்மையாக நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கும். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல நெருக்கமாக இருக்கிற வடிகட்டியில் நீங்கள் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கூட பிசுறுகள் இல்லாமல் நமக்கு வரும். அப்போ தான் நம்ம வந்து இதில் க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்தால் தான் க்ரீம் நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இதை வந்து க்ரீம் வந்து கொடுக்கும் நமக்கு. இப்போ இந்த வடிகட்டினதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. இது அப்படியே நமக்கு இருக்கட்டும். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள். இது அப்படியே நமக்கு இருக்கட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதில் பாதி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, நம்ம நெய் தான் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் வந்து கொஞ்சமாக நம்ம நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்கள்கிட்ட நெய் இல்லை அவசரத்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. நெய் இருக்கிறவங்க நெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்சளவு இதை உருக்கி சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது ஆலோவேரா ஜெல். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆலோவேரா ஜெல்லே இதை வந்து பயன்படுத்திக்கிறேன். அதாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வந்து ஆலோவேரா வச்சுருப்பீங்கல்ல கற்றாழை, அதை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லா திக்காக மாறிடும், நல்லா க்ரீமாகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா சூப்பரான ஒரு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த க்ரீமை மட்டும் நீங்கள் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு, அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பாதி தானே எடுத்தோம், பாதி அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம், ஒரு பேக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். இது கூட வந்து நம்ம வந்து கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இது கூட வந்து நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது கூட சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாக்கியாக அதை அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே உள்ளே போட்டாச்சுங்க. சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும், நல்லா ஸ்க்ரப் பண்ண மாதிரி இருக்கும் ஃபேஸுக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் உங்களுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ஃபேஸில் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஸ்க்ரப் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கணும்னா ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். இப்போ ஃபேஸில் இதை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணல, ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த க்ரீமை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. க்ரீம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ டேனெல்லாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப டேனாக இருக்குது இந்த இடம் இங்கெல்லாம். அதேமாதிரி ரொம்ப டல்லாகவும் சுருங்கி ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்குது. வரன்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரப்பை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்கிறேன். சும்மா கையில் எடுத்து நல்லா ஃபேஸில் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். கண்ணை சுற்றி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி ப்ரிப்பேர் பண்ணுறது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்கும். இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நம்ம விட்டுருவோம். விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ 2 மினிட்ஸ் விட்டாச்சு. ஃபேஸை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இனிமேல் தான் நம்ம க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தொடச்சிக்கலாம். நல்லா தொடச்சாச்சு. ஸ்க்ரப் பண்ணணும். ஃபேஸ் பாருங்கள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு. இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் வந்து நீங்கள் அதிகமாகலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணணும் இல்லை. பாருங்கள் கொஞ்சோண்டு இப்படி எடுத்து வச்சுட்டு அப்படி ஜென்ட்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்தா போதும். அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரப் பண்ண ஃபேஸ் தான். இந்த க்ரீம் அப்ளை பண்ணோன்னா ஃபேஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க, நான் ஃபேஸ் துடைக்கலைங்க, அப்படியே தான் இருக்குது ஃபேஸ் பாருங்கள். நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கூட விட்டுருங்க. ஃபேஸ் அம்மா சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட வாஷ் பண்ணி இப்போ காட்டிடுறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க பாருங்கள். ஃபேஸ் எப்படி இருக்குட்டு தண்ணி விட்டே கழுவி காட்டிடுறேன். எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ். சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வழுவழுன்னு அப்படியே எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஃபேஸாக இருக்குது. நல்லா ஒரு ஷைனிங் தெரியுது, க்ளோ தெரியுது, நல்லா ப்ரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்குங்க. பார்த்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேக்கும் நம்ம க்ரீமும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக மறந்துடாதீங்க மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் புதிய வீடியோவில் பார்க்கலாம்.